நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கான ஓட்டர் ஐடியை வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இப்ப கொடுத்துருக்காங்க. யார் வேணும்னாலும் அவங்களுடைய ஓட்டர் ஐடியை, புது ஓட்டர் ஐடியை நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல காப்பியா வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இன்டர்நெட்ல இருந்து. அதற்கான ப்ரொசீஜர் நாங்க சொல்றோம், ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா voters.eci.gov.in போய்க்கோங்க. பொதுவா வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த வெப்சைட்ல தான் பாத்துட்டு இருக்கோம். நீங்க வெறும் ஓட்டர்ஸ்ன்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு இதுதான் வரும், வேற எதுவும் வராது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நிறைய பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, ஃபார்மை எடிட் பண்றது, டெலிட் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஃபார்மை வந்து கொடுத்து யாரெல்லாம் வந்து லிஸ்ட்ல பேர் வந்திருக்காங்களோ அவங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எப்படி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டர் கார்டு வந்து வச்சிருந்தா ஓட்டு போடுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து இந்த ஓட்டர் கார்டை நம்ம போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், கையில தான் வச்சுக்கணும்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையில வச்சு காட்டினாலும் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாவே அதை வச்சு நம்ம காமிச்சுக்க முடியும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து போறதுக்கு சைன்இன் ஆர் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்க ஒன்னும் வந்து செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. வெறும் உங்களுடைய ஒரு போன் நம்பர் கொடுங்க, ஏதோ ஒரு போன் நம்பரு. அந்த போன் நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓடிபி வாங்கி உள்ள போய்க்கணும். பொதுவாகவே சைன்இன் லாகின்லாம் வந்து இந்த மாதிரியான வெப்சைட்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா சைன்இன் பண்ணணும், அதாவது சைன் அப் பண்ணணும். இல்லாட்டினா ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க லாகின் பண்ணாவே போதும். ஒருத்தவங்களுடைய போன் நம்பருக்கு வச்சே நம்ம என்ன பண்ணலாம், ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தோடதுமே இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்ப வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு போன் நம்பர் கொடுத்து அதுல ஓடிபி வாங்கி உள்ள போய்க்கணும். போனதுக்கு பிறகு இந்த பேஜ்ல சைன் அப் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கார்டு டவுன்லோட் இருக்கு பாருங்க, இதை தான் நீங்க என்ன பண்ணி செலக்ட் பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதனுடைய டிஜிட்டல் வெர்ஷன் தான் வேணும். நமக்கு ஏற்கனவே லிஸ்ட்ல பேர்லாம் வந்துருச்சு, ஆனா எனக்கு அது டிஜிட்டல் வெர்ஷனா வேணும், பிரிண்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், கார்டா வேணுங்கிறதுக்காக இதை நம்ம செலக்ட் பண்றோம். இதை செலக்ட் பண்ணா உங்களுக்கு 2 கேள்விதான் கேட்கும், வேற எதுவுமே இல்ல. எபிக் நம்பர் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே எபிக் நம்பர் இருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து ஃபார்ம் வந்து பாருங்க, அந்த ஃபார்ம்ல கூட நம்மளுடைய எபிக் நம்பர் போட்டு தான் வந்திருக்கோம். அதனால எபிக் நம்பர் மாறவே கிடையாது. எபிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய நம்பர். அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது என்ன கேட்கும்னா, எந்த ஸ்டேட்னு கேட்கும். தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இது 2 மட்டும் கொடுத்தா போதும். உடனே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இன்னொன்னும் கேட்கும். டவுன்லோட் ஆனாலும் நீங்க அதை சேவ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா, உங்களுடைய போன் நம்பருக்கு நான் ஓடிபி அனுப்புறேன்னு சொல்லுவோம். இது எந்த போன் நம்பர்னு கேட்டீங்க, இது வந்து ஓட்டர் ஐடி கூட நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய போன் நம்பர். உள்ள வரும்போது சைன் அப் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா போதும். அந்த ஒரு நம்பர்லயே எல்லாருக்குமே வந்து உள்ள வந்துடலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும் அவங்கவுங்களுக்கு தான் அவங்கவுங்க பண்றாங்க, மத்தவங்களுக்கு யாரும் வந்து எடுக்கல அப்படின்னு தெரியறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நான் வச்சிருக்கேன்னா என்னுடைய போன் நம்பரை நான் ஓட்டர் ஐடி கொடுத்து வச்சிருக்கேன்னா அந்த நம்பரை மட்டும் கொடுத்தாதான் எனக்கு காட்டும், நான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்ப இதுல வந்து செய்யறதுக்கு என்ன பண்ணும், உங்களுடைய நம்பர் கொடுத்து வச்சிருக்கணும். ஒருவேளை நான் நம்பரே கொடுத்து வைக்கல அப்படின்னு நான் என்ன பண்ணலன்னா, இப்பவே என்ன பண்ணிக்க முடியும்னா, நம்மளுடைய போன் நம்பரை ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபார்ம் 8 கொடுக்கணும். ஓட்டர் ஐடி கூட போன் நம்பர் லிங்க் பண்ணிருக்கிறது ரொம்ப அவசியம். அதை வச்சுதான் நம்மளோட செக் பண்ண முடியும், அதை வச்சுதான் நம்மளோட டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ மட்டும் இல்ல, ஃபியூச்சர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டுலயும் போன் நம்பர் இருக்கணும், அதே மாதிரி ஓட்டர் கார்டுலயுமே போன் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனு, கவர்மெண்ட் இது எல்லாத்துலயுமே கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க போன் நம்பர் அப்படிங்கிறது. நம்ம ஒரு தடவை கொடுத்துருப்போம், அது எக்ஸ்பீரியெல்லாம் ஆயிருக்கும், அந்த நம்பரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருப்போம், ரீசார்ஜ் பண்ணாம இருப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம மாத்திக்கணும். அதை மாத்திக்கிறதுக்கான டைமையும் கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கலுடைய ஜனவரி 18 இருக்கு பாருங்க, அது வரையும் நீங்க என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல மாத்திக்கலாம். ஜனவரி 18 வரையுமே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நீங்க ஃபார்ம் 8 மூலமாக போன் நம்பர் கொடுக்கறது, போன் நம்பர் மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க நம்பரே இதுவரை கொடுக்காட்டினா இனிமேல் கொடுத்துருங்க. அது இந்த தடவைக்கு மட்டும் இல்ல, எப்பயுமே யூஸ் ஆகும். யாருடைய போன் நம்பர் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அவங்கதான் என்ன பண்ணிக்க முடியும்னா ஆன்லைன்லயே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லயே வந்து எடிட் பண்ணுனாவே நம்ம போன் நம்பர் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக்கி வச்சிருக்காங்க இப்போது தேர்தல் ஆணையம். அப்ப ஃபார்ம் 8 மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நேரடியா ஃபார்ம் 8 போனீங்கன்னா பிஎல்ஓ ஆபீசர் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணி போன் நம்பர் இணைக்க சொல்லி கொடுத்துட்டோம்னா போன் நம்பரும் இணைச்சு கொடுத்துருவாங்க. அந்த போன் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கார்டை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், கார்டா வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கே வந்து என்ன பண்றாங்கன்னா ஓட்டர் ஐடி எல்லாம் கேட்கறாங்க. எல்லாருக்கும் வெரிஃபிகேஷன் தேவை இருக்காது. ஆனா ஜாபுக்கு போறவங்க அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எங்கிட்ட கார்டு இல்ல, இப்ப எஸ்ஐஆர் போயிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி வரதை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே அதுல இருக்கும். பேரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி, வயசு, உங்களுடைய உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் நீங்க அதில் பாத்துக்க முடியும். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், புது ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும்.
என்னதான் புது ஓட்டர் ஐடியே வந்துட்டாலும் ஃபைனல் லிஸ்ட்ல வரும்போது உங்க பெயர் இருந்தா போதும், இந்த ஓட்டர் ஐடி வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓட்டும் போட்டுக்கலாம். அதே சமயத்துல அவங்க வந்து ஓட்டர் ஐடி வந்து இஷ்யூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஓட்டர் ஐடி வந்திருக்கு சரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே கொடுப்பாங்களா, ஏன்னா எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் வந்து மாறுது ஓட்டர் ஐடி எல்லாம், கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு அவங்களால கொடுக்க முடியல, எலெக்ஷன் வந்துருச்சு பக்கத்தால இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுக்காம சும்மா இந்த மாதிரி வந்து ஏதாவது பூத் ஸ்லிப் வச்சே வந்து ஓட்டு போட வச்சிருவாங்க. அப்படி இல்ல, ஓட்டர் ஐடி அவங்களே வந்து இஷ்யூ பண்ற டைம் இருந்தா அவங்களே ஓட்டர் ஐடியா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கார்டை வந்து நம்ம வீட்டுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல அனுப்புவாங்க. இல்லாட்டினா வந்து பெருசா வந்து அனுப்பாட்டினா கூட நாமளே போய் என்ன பண்ணிக்கலாம், எங்கேயாவது பக்கத்தால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலு, நம்மளுடைய பூத் இங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. இது எப்பனா வந்து பிப்ரவரி கடைசியில தான், இது இப்ப கிடையாது. ஆனா நீங்க இப்பவே வேணும்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு ஆதார் எல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க எல்லாருக்கும், அந்த மாதிரிதான் இதையும் வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஜனவரி 18க்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க, ஒட்டுமொத்தமாவே இந்த புதுசா கொடுக்கறது, எடிட் பண்றது இது எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. இதுக்கு மேல 18ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 18ஆம் தேதிக்குள்ளேயே புதுசா கொடுக்கறவங்க எல்லாரும் கொடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் 18 வயசு வருதோ அவங்க வீட்டுல அவங்களும் சரி, இதுவரையும் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, இல்ல ஓட்டர் ஐடி கேன்சல் ஆனவங்க, இல்ல வந்து ஃபார்ம் கொடுத்து கேன்சல் ஆனவங்க, இந்தவங்க எல்லாருமே புது ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய இந்த தகவல்லாம் இருக்கு பாருங்க, தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல, அதுல ஏதாவது மாத்தணும் அப்படின்றத அதை இப்ப மாத்திக்கோங்க. ஃபார்ம் 8 கொடுத்து, அதுக்கு ஃபார்ம் 6, இதுக்கு ஃபார்ம் 8 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்பவே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். போன் நம்பரை ஆட் பண்றது, நேம் மாத்துறது, அட்ரஸ் மாத்துறது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுடைய உறவினர் பேர் மாத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் இந்த பொங்கல் முடிகிற வரையும் தான், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பொங்கல் முடியறக்குள்ள பண்ணுங்க, இல்லாட்டினா இந்த எஸ்ஐஆர்ல நீங்க வரமாட்டீங்க. இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இப்ப மட்டும் இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அடுத்த எஸ்ஐஆர் வரும்போது இந்த எஸ்ஐஆர் பத்தியான தகவலை மட்டும்தான் உங்கள்ட்ட கேட்பாங்க. அதனால இதை செஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பார்த்து பண்ணிருங்க. இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வரும்போது நம்ம தொடர்ச்சியா அப்டேட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.